கோவை காரமடையில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் மாசி மக திருத்தேர் பெருந்திருவிழா 23/2/26 முதல் நடைபெற்று வருகிறது. அதன் முதல் நிகழ்வாக திருக்கொடியேற்ற நிகழ்ச்சியை இக்காணொளியில் கண்டுகளியுங்கள். அரங்கன் வீற்றிருக்கும் இந்த தலத்தில் மாசி மக தேர் திருவிழாவையொட்டி நடக்கும் இந்த கொடியேற்றத்தில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செல்லும் போது பேரானந்தமாக இருக்கிறது. மக்கள் அரங்கன் வீற்றிருக்கும் கோவிலில் அஷ்டமண்டபத்தின் மீதுள்ள விமான தளத்தின் கொடிமரத்தை பார்த்து 3 புறமும் சூழ்ந்து கொண்டு வான் நோக்கியவாறு கொடிமரத்தை பார்த்து கோவிந்தா கோவிந்தா என்று விண்ணதிர குரல் கொடுக்கின்றார்கள். மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று குரல் கொடுக்கும் போது கையில் பிரம்புடன் தோன்றும் தேவதாசர்கள் காரமடை ரங்கநாதனுக்கு முழக்கமிடுகின்றார்கள். அரங்கமா நகருள்ளானே என்பது திவ்ய பிரபந்தத்தில் குறிப்பாக தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை மற்றும் முதல் பாசுரத்தில் இடம்பெறும் புகழ் பெற்ற சொற்றொடர். கொடியேற்ற நிகழ்வு முடிந்தவுடன் மக்கள் அரங்கனை காண அரங்கன் வீற்றிருக்கும் பகுதிக்கு ஸ்தூல தம்பத்தை வணங்கிவிட்டு வலம் வர தொடங்கினர். நானும் மக்கள் வெள்ளத்தின் இடையே சென்று அரங்கனை கண்டு தரிசித்தேன். பிறகு தாயாரை வணங்கிவிட்டு ஆதி மூலவர் காரை மரத்தை வணங்கினேன். கொடியேற்றம் முடிந்தவுடன் அன்று இரவு அன்னவாகனத்தில் திருவீதி உலா வரும் காட்சி. அதற்கு அடுத்த நாட்களில் இரவு நேரங்களில் சிம்ம வாகன உற்சவம், அனுமந்த வாகன உற்சவம், கருட சேவை உற்சவம் என திருவீதியில் உலா வந்து அரங்கன் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். கடந்த 28/2/26 அன்று சனிக்கிழமை ஸ்ரீ வெட்டப்பெருமான் அழைப்பு ஒன்று 3/2026 அதிகாலை திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது.
ஸ்ரீதேவி பூதேவி சமேதரமாய் விளங்கும் அரங்கனின் திருக்கல்யாண உற்சவத்தை உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க பக்தி பரவசத்தோடு கண்டுகளிக்கும் மக்கள். திருத்தேரின் தலைப்பகுதியில் பொருத்துவதற்கு தயாரிக்கப்பட்ட வண்ண கலசத்தை வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஒலிக்க தயார் செய்கிறார்கள். ரெண்டு 3/2026 இன்று அதிகாலை ஸ்ரீதேவி பூதேவி சமேதரமாய் ஸ்ரீ அரங்கநாத பெருமான் திருத்தேருக்கு எழுந்தருளல். இன்று மாலை 4 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.